அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்ட விவசாய நல சங்க தலைவர் வெங்கடேசன். தற்போது தமிழகத்தில் டிசம்பர் முதல் தர்பூசணி வகை கொடி வகை பழப்பயிர்கள் சீசன் தொடங்கிவிடும். இதுக்கு விவசாயிகள் விதை கொள்முதல் செய்து நிலத்தை தேர்வு செய்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சாகுபடி செலவில் அதிகமான செலவு, ஒரு ஏக்கருக்கு 45,000 50,000 வரை செலவாகிறது. இதே கிருணிக்கு பார்த்தீங்கன்னா 65,000 வரை செலவாகிறது. இப்படிப்பட்ட உயர் ரக விளைச்சலை தமிழகத்தில் அதிகபட்சமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது தமிழகம் முழுக்க இந்த சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்த சமயத்தில் ஒரு டன்னு 14,000 மிதுள விஷெல்லாம் 28,000 விற்று இந்த தர்பூசணி ரகம் கடந்த ஒரு வாரமாக 10,000 3,000 வந்துவிட்டது. இது காரணம் என்னவென்றால், தமிழகத்திலே ஒரு குளிர்பானங்கள் அதிக சேல்ஸ் ஆகவில்லை என்று உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி மூலமாக இது ஒரு பொய்யான தகவல். தர்பூசணி பழத்திலே ஊசி மூலம் கலர் சேர்க்கப்படுகிறது, சுவை சேர்க்கப்படுகிறது என்று வதந்தி மேலும் சோசியல் மீடியாக்கள் பரவ தொடங்கி பொதுமக்கள் சாப்பிடுவதற்கு அச்சப்படுகின்ற நிலை ஏற்பட்டு விவசாயிகளிடம் வியாபாரி கொள்முதல் செய்வது தடைப்பட்டுள்ளது. வியாபாரிகளிடமிருந்து சிறு வணிகர்கள் வியாபாரம் தடை பெற்றுள்ளது. இதனால் விவசாயிகள் தோட்டத்திலே பழங்கள் அழுகும் நிலை ஏற்பட்டது. விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். எனவே தமிழக அரசு ஒரே ஆய்வு செய்து விவசாயிகளிடமிருந்து இந்த பழங்களிலிருந்து உண்மையான தரத்துக்கு ஆய்வு செய்து வேளாண் உற்பத்தியாளர் அவர்கள், தோட்டக்கலை உதவியாளர் அவர்கள் அனைவரும் நிலத்துக்கே வந்து ஆய்வு செய்தார்கள். எந்த ஒரு கலப்படம் நடைபெறவில்லை என்று ஆய்வில் தெரிய வந்தது. செய்தித்தாளிலும் ஊடகத்திலும் வந்துள்ளது. மேலும் மக்கள் இதை பீதி அடைய வேண்டாம், உடம்புக்கு நீர் சத்து நிறைந்த பழங்கள் நல்லது என்று அவர்களும் ஆலோசனையில் செய்தியாக வந்தது. மேலும் இதுக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசே செய்ய வேண்டும். மேலும் இந்த தர்பூசணி பழங்களை அரசே கொள்முதல் செய்து பள்ளி குழந்தைகளுக்கு நீர்சத்து அதிகம் உள்ள இந்த பழத்தை மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளை பாதுகாக்க விவசாயிகளுக்கு அரணாக நிற்க இந்த அரசு இருக்கும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு இப்போ விஷயம் என்னன்னா, இந்த மாஃபியா ஒன்று இருக்குங்க. என்னன்னா இருங்க சொல்றேன் கேளுங்களேன். தர்பூசணி இது பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் நல்லா ஓடக்கூடிய பொருளுங்க. இந்த சம்மர் டைமில் இது ஓடிச்சுனாக்கா கூல்ட்ரிங்க்ஸ் ஓடாதுங்க. இது எங்களுக்கு வர சந்தேகம் என்னென்னா, ஏதோ ஒரு மாஃபியா அவன் என்ன பண்ணுறான், ஒரு கம்பெனிக்காரன் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் மூலியமோ ஏவி விட்டு இதுக்கு ஒரு கெட்ட அவப்பெயர் உண்டாக்கிட்டாக்கா அவங்களோட பொருள் போகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறான். யார்? கூல்ட்ரிங்க்ஸ் பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறான். வெயில் டைமில் பை ஒன் கெட் ஒன் கொடுக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா தர்பூசணி நல்லா விளையுதுங்க, நல்லா எல்லாரும் சாப்பிட்றாங்க. சார் ஒன்று சொல்கிறேன் சார், இந்த தர்பூசணி கெட்டு போகிறது ஒரு ஊசி இப்போ கொடுத்துட்டு நீங்கள் ஒரே ஒரு ஊசி செலுத்துங்க சார். சும்மா குத்திட்டு 2 மணி நேரம் கழிச்சு வைங்க சார். அதில் நீர்லாம் வடிஞ்சு அது கெட்டே போகும் சார். அதனோட ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரிங்க, புரியுதுங்களா? அதில் போய் ஊசி செலுத்தி அதில் ரசாயனம் செலுத்தி அதில் ஸ்வீட் ஆட் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லாத வதந்தி சார். இன்றைக்கி விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா சார்? இவர் கூட சொன்னார் சார் 40,000 50,000. இல்லை சார், இருங்க ஒரு நிமிஷம் சார். சார் நான் சொல்லிடுறேன் இருங்களேன் சார், நான் சொல்கிறேன் இருங்க சார். சார் நீங்கள் குத்தகை எடுத்தீங்கன்னா 80,000 1 லட்சம் செலவு சார். சொந்த நிலமாக இருந்தால் 40,000 to 60,000 70,000 செலவுங்க சார். இன்றைக்கி அதேமாதிரி நல்ல சம்மர் டைமில் உங்களுக்கு ஈல்டு வராதுங்க. 10 டன் ஒரு ஏக்கராக 10 டன் வருங்க. நீங்கள் சொன்னீங்க ரேட்டு 3,000 போகுது சார், 4,000 போகுதுன்னு. நீங்கள் 10 டன்னா என்ன சார் ஆச்சு? 30,000 ஆச்சுங்க. செலவு பண்ணது எவ்வளோங்க? 70,000 80,000 ஆச்சு. இவன்லாம் என்ன சார் பண்ணுவான்? ஒரு விவசாயி என்ன பண்ணுவான் சொல்லுங்க பார்க்கலாம். இதில் ஊசி செலுத்தி சார், நான் அந்த பிரசாத்துங்களா, அவர் சதீஷ்குமாருங்க, அவரோட இன்டர்வியூவை நான் பார்த்தேன். நான் ஒரு நியூஸ் 18லேருந்து ஒரு நபர் போயிட்டு அவராக இன்டர்வியூ எடுக்கிறாரு. எடுத்து சார் அந்த ரசாயனம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. ரசாயனம் எகருங்க சார் வந்துச்சு. ரசாயனத்தை நீங்கள் பேன் பண்ணுங்களேன். அந்த ரசாயனம் சொல்கிறீங்க, அந்த ரசாயனம் எங்கேருந்து வந்தது? செலுத்தக்கூடிய ரசாயனத்தை நீங்கள் பேன் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு ரசாயனம் செலுத்த மாட்டாங்க சார், எந்த விவசாயம் செலுத்த மாட்டாங்க சார். சார் இது பாருங்களேன், 5-6 கிலோ விளையுதுன்னு வச்சுங்க. அந்த டைமில் மழை பெய்யுதுங்க. லேண்டில் மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகுனா, இந்த வெயிட்டுக்கு இந்த காய் அப்படியே போய் மண்ணில் உட்காருங்க. மண்ணில் உட்காரும் போது ஒரே சின்ன கல் குத்தும்.
அந்த கல்லு குத்துச்சுன்னா அடுத்த நாளே அழிவு போயிடுங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டாக ஒரு சின்ன கல்லு குத்தும். அந்த கல்லு குத்தும் போது என்ன ஆகுனா அந்த நீர்லாம் வடிஞ்சு அது அப்படியே போயிருங்க, வீணாக போயிருங்க. இவங்க சொல்கிறாங்களே ஊசி குத்துனா அதான் இடம் இதை ஊசிலாம் குத்த முடியாது சார். ஊசி குத்துனா தர்பூசணியில் உங்களால் ஊசிலாம் குத்தி அதில் ரசாயனம் ஏற்றி எந்த ஒரு தவறுலாம் பண்ண முடியாது சார். எங்களுக்கு என்னன்னா சார், இவ்வளோ விவசாயிங்க எல்லாம் ஒரு ஆதங்கத்தோடு வந்துடும் சார். இந்த டைமில் ரமலான் டைம் சார், இன்னைக்கெல்லாம் 15,000 17,000 போகும் சார். 3000 அசிங்கமாக இருக்குங்க. ஒரு விவசாயி வந்து சார் உங்களுக்கு இங்கே இருக்கு உங்களுக்கு தெரியலங்க சார், அந்த ஏரியா சைட்லாம் தோட்டத்தை விட்டுட்டு பாவம் ஆகணும் சார். யாருமே வந்து கையில் பணத்தை வச்சுக்கின்னு யாரும் விவசாயம் பண்ணுறது இல்லைங்க, எல்லாம் கடன் வாங்கி பண்ணுறாங்க. யாருமே வந்து கையில பணத்தை வச்சுன்னு விவசாயம் பண்றது. இது எங்களுக்கு ஒரு பணப்பயிருங்க. என்னன்னா இந்த சீசன்ல நாங்க சம்பாதிக்கலாம், மற்ற டைம்ல எங்களால் சம்பாதிக்க முடியாதுங்க. இந்த ஒரு 60 நாள் டைம்ல ஒருத்தவங்க கூட தூங்க மாட்டான் சார். நீங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட வீட்டில் படுக்க மாட்டான். எல்லாம் நைட்டு எல்லாம் கழனியில் சுத்திட்டு இருப்பான் சார். அவனோட வாழ்வாதாரம் எல்லாமே இந்த 60 நாள் தான் சார். இந்த 60 நாள்ல சம்பாரிச்சு அடுத்து இருக்கிற மீதி இருக்கிற ஒரு 9 மாசம் வெளியில போயிட்டு வேற எதனா ஒரு பயிர், பணம் இல்லாத பயிர் சார், நெல் வைப்பான் சார். நெல்லில் ஒன்றுமே இருக்காதுங்க. அந்த இதில் சம்பாரிச்சு அதை எடுத்து போய் வச்சு அவங்களோட ரொட்டீன் வாழ்க்கையை நடத்துவாங்க. இவங்க பண்ண ஒரு இந்த மாஃபியாவில் பெரிய அளவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் சார் 70 to 80% ஆஃப் ஏக்கர் லேண்டு எல்லாமே தர்பூசணி தான் சார். பிரதானமாக இங்கேருந்து போகிற பொருள் ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் இதே மற்ற இடத்துல கூட பயிர் வைக்கிறாங்க. ஆனால் எங்கள் பொருளை விரும்பி சாப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் ஏரியா மண்ணில் நல்லா இருக்குங்க. அந்த மண்ணில் அந்த சாலிடிட்டி இருக்கும், அந்த அந்த ஸ்வீட் இருக்கும் சார். அதனால் வந்து எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக நாங்கள் இதை பண்ணுறோம் சார். இதில் பெரிய தவறு என்னென்னா சார், இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருங்களாம் வர வேண்டிய வேலையே கிடையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன் சார், ஒரு அழுகி போகுதுங்களா, அதை கடைக்காரன் தூக்கி வெளியே போட்டுற போகிறான். நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஒரு மீடியாவில் ஒரு வீடியோ எடுத்துன்னு போய் வெட்டுறீங்க போகிறீங்கன்னா ஒரு அச்சுறுத்தல் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது சார். சார் இது பார்த்தீங்கன்னாக்கா இது விளைஞ்சதுக்கு அப்புறம் 3 நாள் தான் சார் டைமு. இந்த 3 நாளுக்கு நாங்கள் வச்சே இருக்க முடியாது சார். இந்த பயிரை நாங்கள் வச்சிருக்க முடியாது சார். இதை நாங்கள் தள்ளி ஆகணும் சார். என்ன சார் பண்ணோம், ஒரு விவசாயி 2000 கேட்டாலும் கொடுத்தா ஆகணும், 3000 கேட்டாலும் கொடுத்தா ஆகணும். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா கிடைச்ச வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி அவன் போயிடுவான். 55 to 60 நாள் தான் சார் இதோட லைஃப் ஸ்பேனு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அவன் போய் விற்கணும். அவன் ஒரு 1 வீக் வச்சுருந்து விற்பான் சார். இதுதான் சார் எங்களோட லைஃப். இதனோட லைஃப் இதுதான் சார். இப்போ எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா சார், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அவர் மேலே நாங்கள் டிஃபர்மேஷன் கேஸ் போட போகிறோம். கண்டிப்பாக மான நஷ்டஈடு வழக்கு கேஸ் கண்டிப்பாக போடுவோம். ஒரு விவசாயிக்கு அவர் தகுந்த பதில் அவர் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் அவர் ப்ரூஃப் பண்ணார் இல்லைங்களா, ஊசி வச்சு ப்ரூஃப் பண்ணுறாரு. எதை வச்சு ப்ரூஃப் பண்ணுறாங்க, அந்த நான் நீ பூசணிக்காய் கொடுங்க, வெள்ளை கலர் பூசணிக்காய் கொடுக்குறேங்க, வெள்ளை பூசணிக்காயில் அவர் செலுத்துட்டோம், அந்த ஊசியை செலுத்துட்டோம், அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்க்கலாம். அவர் சொன்னார்ல அன்னைக்கு, அதேமாரி நான் உங்களை மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் அவர் கூட இருக்காருங்க. அவர் சொல்கிறாரு என் பொண்ணுக்கும் செதுப்பு வந்து வாய் வெந்து போச்சு, வாயில் புண்ணாயிடுச்சு. இதெல்லாம் கேட்குற மாதிரியா சார் இருக்கு? இருங்க, அவர் அன்னைக்கு இன்டர்வியூ எடுத்தார் இல்லைங்க, எதுக்கு வர சொன்னார் அவர் ஆஃபீஸ்க்கு? அவர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு வர சொல்லி அந்த இன்டர்வியூ கொடுத்தாரு? யாரோட ஏவுதலோட அவர் அந்த ஆஃபீஸில் அந்த இன்டர்வியூ கொடுத்தாருங்க? இந்த இத்தனை பேர் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதிச்சு அந்த இன்டர்வியூ கொடுக்கணுமா அவரு? சார் நான் என்ன சொல்கிறேன் சார், அதில் கூட கரெக்டாக இருந்ததுனாக்கா நாங்களாம் ஏற்றுக்கிறோம் சார். 1% கூட அதில் 1% கூட கரெக்டுன்ற ஒரு வார்த்தை கூட கிடையாது சார் அவர் பண்ணது. ஒரு சரிங்க சார், பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன் சார். பண்ண முடியாது சார், யாரா இருந்தாலும் பண்ண முடியாது சார். ஒண்ணு நான் தான் சொல்றேன், ஒரு தொலை போட்ட உடனே அழுகுனா ஒண்ணும் இல்லண்ணே. நீங்க இந்த பழத்தை எடுத்துட்டு போங்க, நான் கொடுக்குறேன். இருங்க வரேன், நீங்க ஒரு ஊசி போடுங்கண்ணா வீட்டுல. இதை ஊசி போட்டு இல்ல உங்ககிட்ட ஏதோ ஒரு குங்குமம் ஏதோ ஒன்று கலந்து இதுல போட்டு செலுத்தி பாருங்கண்ணே. இல்ல ஒரு பூசணிக்காய் ஒயிட் கலர்ல எடுத்துட்டு வரேன், அந்த பூசணிக்காய் நீங்க ஊசி போட்டு எடுத்து பாருங்க, அது மாறுதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். இதெல்லாம் மாறாதுங்க. இது அவரு ஒரு மாஃபியா கிட்ட ஒண்ணு அவங்க ஏவி விட்டுருக்கணும் சார். இந்த தர்பூசணி நல்லா போயிட்டு இருக்குங்க, நம்மளோட பிசினஸ் கெட்டு போகுது அப்படின்றத ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம். அதுக்காக அவரு ஏவி விட்ட ஆளா இவர் இருக்கலான்றது எனக்கு சந்தேகம் சார். சார் நான் என்ன சொல்றேன், நீங்க போங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் போங்க, ஒரு ஹோட்டல்காரன் இன்னொரு ஹோட்டல்காரனை பத்தி எதனா சொல்லுவாங்க, நீ அவனை போயிட்டு எது வேணுமா பண்ணுவேன், நீ அதெல்லாம் பண்ணிக்கங்க, அது உங்க இஷ்டங்க. விவசாயி வயிற்றுல அடிக்காதீங்க. ஒண்ணு சார், சார் நான் என்ன சொல்றேன் சார், இன்னைக்கு தர்பூசணியில கை வச்சாங்கல்ல, தர்பூசணி விவசாயி வயிற்றுல கை வச்சாங்கல்ல, ஒன்றும் இல்லைங்க, ஒரு விவசாயி 2 விவசாயி பாதிக்கப்படல, பல்லாயிரம் லட்சக்கணக்கான விவசாயி பாதிப்படுறாங்க. அவன் ஒரு கூல்ட்ரிங்க் ஸ்பாட்டை தூக்கி போட்டு உடைச்சான்னு என்ன அந்த கம்பெனிக்காரன்? இன்னைக்கு நாங்கள் அந்த கூல்ட்ரிங்க் ஸ்பாட்டில் போட்டு கீழே உடைக்கிறேன் சார். இதை வாங்க சார், எந்த கூல்ட்ரிங்க்ஸில் கலர் இல்லைங்க, அதில் என்னென்ன கலந்துருக்காங்கன்னு இது வரைக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? இதே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரு
என்னென்ன கலந்துருக்காங்க, இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல இந்த பொருள் இருக்கு, இந்த பொருள் இருக்கு. யாரா இன்னைக்கு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவரை எல்லாமே விஷக்கொல்லி தான் கூல்ட்ரிங்க்ஸ். கூல்ட்ரிங்க்ஸ் அவ்வளவு விஷக்கொல்லி இருக்கு, உடம்புக்கு அவ்வளவு கெடுதல். கட் பண்ணி கொடுக்குறோம் சார். இன்னொன்னு சொல்றேன் சார், நாங்க சாப்பிடுறோம் சார். இந்த சார் இதுல லைகோபைன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குங்க. லைகோபைன் என்ன பண்ணும்னா இதுல வந்து அந்த சிவப்பு கலரை உண்டாகிறதுக்கு அது நேச்சுரலாவே அதோட வேலை அதுதான். இதுலயும் அந்த டொமேட்டோலயும் இருக்குங்க, எதுல தக்காளிலையும் இதுலயும் அந்த லைகோபைன்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இந்த லைகோபைன்ற சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு புரோஸ்டேட் கேன்சர் வராம நிறுத்துங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா புரோஸ்டேட் கேன்சர் இல்லாம ஒபிசிட்டியை தடுக்குங்க. இதுல அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. இதெல்லாமே இதை பாதிச்சுட்டு பாருங்க. இந்த எங்களுக்கு என்னன்னா இதை நாங்க இன்னமும் சீக்கிரம் நாங்க பண்ணிருக்கணும். எவ்வளவு விவசாயி கெட்டு போறாங்க. இதுல நீங்க போய் என்னங்க நீங்க போய் செலுத்துவீங்க சொல்லுங்க. இந்த தர்பூசணில என்ன செலுத்த முடியும் சார்? இதோட சிவப்பு இந்த சிவப்பு கலர் ஒட்டுன்னு சொல்றாங்கல்ல டிஷ்யூல, அதோட ப்ராப்பர்ட்டியே சிவப்பு கலர் தாங்க. அது ஒட்டுனா மாதுளம்பழம் அறுக்கிறோம், மாதுளம்பழம் சட்டையில பட்டா கரையா போக மாட்டுது. அப்ப அதுல ஊசி செலுத்துறாங்களா சார்? அந்த மாதிரி ஒரு விஷம் கலந்தா இதை நாங்க எதுக்கு சார் சாப்பிடுறோம்? சார் அதே மாதிரி சார் எங்களுக்கு என்னன்னா சார் ஒரே ஒரு விஷயம் சார், அண்ணா உட்காருங்கண்ணா. எங்களுக்கு ஒரு விஷயம் சார், எங்களுக்கு வந்து ஒரு பேஸ் பிரைஸ் நிர்ணயம் பண்ணணும் சார். நாங்க இவ்வளவு தூரம் செலவு பண்றோம். நான் என்ன சொல்றேன் சார், எங்களுக்கு ஒரு ஏக்கராக்கு 7,000, அதாவது 7,000 8,000 செலவாகுதுன்னு வச்சு, அதாவது 70,000 செலவாகுதுனாக்கா அந்த 70,000 கிடைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு பேஸ் பிரைஸ். இதுக்கு கீழே போனாக்கா எந்த வியாபாரியும் எடுக்கக்கூடாது. எங்களுக்கு இதை நீங்க அதுக்கப்புறம் எங்க டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் லாபம் சம்பாதிக்கிறது அது வேறங்க. எங்களுக்கு இந்த பிரேஸ் பிரைஸ் வந்துருச்சுனாக்கா அவன் செலவு பண்ணாத காசு வரலாம் கூட அவன் போயிடுவான் சார். அவன் வட்டி கட்டுறான் சார். எல்லாம் வட்டி கட்டி எல்லாம் நகை அடமானம் வச்சு அவன் பயிர் வைக்கிறான் சார். இதுல நீங்க இந்த ஒரு மாஃபியா நீங்க பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏசி ரூம்ல உட்காந்து அவர் அந்த வீடியோவை போட்டார் சார். இன்னைக்கு சென்னை வியாபாரம் கிடையாது தெரியுங்களா உங்களுக்கு? சென்னையில காயை இழுக்கல சார். சென்னையில இந்த டைம்ல எவ்வளவு காய் போகும் தெரியுமா? சென்னையில காயை இழுக்கலுங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் அவர் தான் சார். எங்களுக்கு சார் அதாவது என்னன்னா அதுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டைம் எடுக்கும், புரியுதுங்களா? ஆனா அதை நீ பேசிட்டாலே அது ஒரு பேசும் பொருளாயிரும். அந்த வேலையை அவர் பண்ணிட்டார் சார். அவர் இன்னைக்கு அவ்வளவு விவசாயிகள் அவ்வளவு பாதிப்புல இருக்காங்க சார். சார் எனக்கு என்னன்னா அவரோட சரி சரிங்க சரிங்க இதுல வந்து முதல் தர காய் வந்து அதிகமான டன்னு வேலை போவாங்க. அந்த ரிலையன்ஸ் வந்து வாங்குறவங்க வந்து ஃபேமிலி 3 நம்பர் 3 நம்பர் இருக்கிறவங்க அவங்க 3 கிலோ சைஸ் வாங்கி வைக்கிறாங்க. அப்போ 3 கிலோ சைஸில் வந்து நாங்கள் 3ஆம் தர 2ஆம் தர ரகத்தில் தான் நான் அது சேல் பண்ணுறோம். அது 4,000 3,000 10,000 விற்குதுன்னா இது 2,000 தான் போவோம். அந்த மாதிரி காய் சின்ன ரக காயில் தான் வாங்கி பெரிய நிறுவனங்களும் விற்கிறாங்க. இதனால தான் அவங்க ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க சார். எல்லாமே இடைத்தரகர் தான் சார், எல்லாமே புரோக்கர் தான் சார். யாரும் டைரக்ட் எந்த ஒரு ஃபார்மரும் டைரெக்டாக இந்த கம்பெனி ரிலையன்ஸுக்கும் அங்கெல்லாம் அனுப்பல சார். ஒரே விஷயம் எல்லாம் புரோக்கர். ஃபர்ஸ்ட் காய் எல்லாம் அவன் எக்ஸ்போர்ட் பண்ணுவான் சார். செகண்ட் காய் எல்லாமே இங்கே லோக்கலில் எங்கன்னா வைப்பாங்க சார். இன்னைக்கு சூழ்நிலை எப்படி தெரியுமா ஆயிடுச்சுங்க, ஒரு டாடா ஏசியில் வந்து ஏற்றிட்டு போவான் சார். தேர்ட் கட்டிங் காய் ஏற்றிட்டு போவான். அவன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கட்டிங் காய் ஏற்றிட்டு போகிறான் சார். எங்களுக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்கு, எங்களால் அவ்வளோ வேதனையாக இருக்குது சார். அவன் 2 ரூபாய் கிலோ வாங்கி போய் 15 ரூபான்னு விற்கிறான் ஏழை மக்களுக்கு. ஒரு நிமிஷம் இருக்குண்ணே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் அவனை கூப்பிட்றோம் சார். ஒரு 2வது கட்டிங் காய் இறக்கத்துக்கு கூப்பிட்டாக்கா அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், ஏங்க முதல் கட்டிங் காயே எங்களுக்கு அந்த ரேட்டில் கிடைக்குது, எனக்கு எதுங்க 2வது கட்டிங் காயன்றான். இதுல சொல்லுங்க. ஆறு ரகம் இருக்கு. ஒரு நிமிஷம் சார். விஷயம் என்னன்னா எல்லா சீசன்லயும் இவ்வளவு குவான்டிட்டி கிடைக்கலங்க. நல்லா புரிஞ்சுங்க. இருங்க ஒரு நிமிஷம். எல்லா சீசன்லயும் இவ்வளவு குவான்டிட்டி எல்லாம் கிடையாதுங்க. இந்த சீசன்ல மட்டும் தான் உங்களுக்கு இவ்வளோ குவான்டிட்டி கிடைக்கும். இவ்வளோ எல்லாருமே பயிரிடுவாங்க. ஒரு சிலர் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அதாவது மேடு சர்வலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல பயிர் வைப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல தண்ணி தேங்காதுங்க. அது வந்து நான் எல்லா இடத்துலையும் பயிர் வைக்க முடியாது. ஒரு சிலர் மட்டும் தான் அதை பயிர் வைக்க முடியும். ஆனால் எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடிய பயிர் தான் சார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த சீசனில் 5 டன் வருதுன்னா அந்த சீசனில் 6 டன் தான் சார். 6 டன் தான். அதாவது மகசூல் எவ்வளோன்னா 6 டன் தான் வரும். ஆனால் அதுக்கேற்ற விலை வந்துடும் சார். அதில் விவசாயி கொஞ்சம் அதில் தெளிவாயிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த சீசனில் பெருத்த அடி சார்.
கடைசி ஒரு சார் எங்களுக்கு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி நான் 10,000 போனது கேள்விப்பட்டேன் சார். அதுக்கப்புறம் ரேட்டே போல சார். ரேட் என்னன்னா இவர் வீடியோ விட்டார் பார்த்தீங்களா, இவர் வீடியோ விட்டதுல இருந்து ரேட்டே கிடையாதுங்க சார். சார் தைவான் சார் ஒரு நிமிஷம், அதில் உள் மஞ்சள் சொல்லுவாங்க சார். உள் மஞ்சள் வெளி மஞ்சள் உள்ள ரெட்டாக இருக்கும், வெளியே பச்சையாக இருக்கும், உள்ள மஞ்சளாக இருக்கும். இது மாதிரி 6 வகையான தைவான் கம்பெனியோட நாட்டோட வெரைட்டிங்க அறிமுகப்படுத்தப்பட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக சாகுபடி பண்ணிட்டு வரோம். இதில் வந்து அதிகப்படியான ஒரு பரப்பளவில் நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல தான் பண்ணுறாங்க. கேரளா வந்து கிரேன் மேலே பச்சையாக இருக்கும், உள்ள ரெட்டாக இருக்கும். இது வந்து நாமதாரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து உள் மஞ்சள், வெளியே பச்சையாக இருக்கும், உள்ள மஞ்சள் இருக்கும். அதிலே வந்து உள் மஞ்சள் இந்த சைஸ் பெருசாக இருக்கும். அது மாதிரி 6 விதமான ரகம் வந்து நம்ம மாவட்டம் தான் அதிகமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மஸ்மிலான் பண்ணுறாங்க. அந்த மஸ்மிலானை வந்து ஜூஸுக்கு போடுவோம். இது வந்து எல்லாமே ஓப்பனாக அப்படியே சாப்பிட்றது தான். ஜூஸ் கடையில் ஜூஸாக போட்டு கொடுக்குறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து விவசாயிங்களுக்கு வந்து வியாபாரிங்க வந்து யாரும் தோட்டத்தில் வாங்க வரல, தோட்டத்தோடு அழிஞ்சு போச்சு. விவசாயிங்களுக்கு பெரும் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. இது வந்து தமிழக அரசு வந்து அவங்கள அடையாளம் கண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து இழப்பீடு பெற்று தரணும்னு இது வாயிலாக கேட்டுக்கிறேன். அந்த சதீஷ்குமார் டாக்டர் அவர் வந்து நாங்கள் பிஞ்சு தர்பூசணி, கலர் வராத தர்பூசணி எடுத்து கொடுக்குறோம். அவர் வந்து உங்கள் முன்னணியில் நிரூபித்து காட்டணும். இல்லைன்னா அவர் நான் சொன்ன தகவலை பொய் என்று வாபஸ் வாங்கணும். இல்லைன்னா அதுவரை நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் வழக்கு தொடர போகிறோம். விவசாயிகள் ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். போராட்டம் நடக்கும், விவசாயிகள் போராட்டம் நடக்கும். சார் சார் ஆமாம், லீகல் சார் இன்னைக்கு வந்து 16,000 ஏக்கர் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ சாகுபடி பண்ணியிருக்காங்க. அந்த 16,000 ஏக்கரில் வந்து ஒரு 6,000 ஏக்கர் வந்து சாகுபடி வந்து நல்லபடியாக அறுவடை முடிஞ்சு போச்சு. இந்த 10,000 ஏக்கர் இந்த வந்து சாகுபடியில் வந்து குறைஞ்ச விலையில் மாட்டிக்கிச்சு. இந்த விலையில் மாட்டல அந்த வீடியோ போச்சு. அந்த பிரச்சனையால் தான் விலை குறைஞ்சி போச்சு. வாங்க ஆள் இல்லாமல் தோட்டத்தில் அழிஞ்சு போச்சு. 10,000 ஏக்கர் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டது. மொத்தம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டும் ஒரு 14,000 ஏக்கர் சாகுபடி நடந்திருக்குது. மற்ற டிஸ்ட்ரிக்ட் நடந்திருக்கு. இதில் வந்து முழுமையாக வந்து எல்லாரும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நிவாரணத்தை வந்தால் தான் அந்த அடுத்த பயிர் சாகுபடி செய்யறதுக்கு இந்த விவசாயிகளுக்கு ஏதுவாக இருக்கும். விலை நிர்ணயம் பண்ணோம் சார். எங்களுக்கு என்னோட பேர் வந்து வெங்கடேசன். சரி சார், ஒன்னே பண்ணிருக்காங்க சார். அரிசி நெல்லுக்கு பண்ணிருக்காங்க சார். நெல்லுக்கு நாங்கன்னா உத்தரவாதமா அதை நாங்க வந்து அதை பயிர் வைக்கலாம் சார். ஆனா அதை கரும்புக்கு வச்சிருக்காங்க சார். அதை தவிர வேற எதுக்கும் பண்ணல சார். எங்களுக்கு என்னன்னா இதுல பணம் அதிகமா நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் சார். இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ண பணம் எங்களுக்கு உத்தரவாதம் வேணும் சார். ஸ்டார்டிங் எங்களுக்கு என்னென்ன 7,000, அதாவது 70,000ங்க. எங்களுக்கு ஒரு ஏக்கராக்கு இவ்வளோதான், 7,000 கிலோ ஒரு டன் எடுக்கக்கூடாதுங்க அப்படின்ற ஒரு 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 பேஸ் லைன் எங்களுக்கு வந்துடணும் சார். 7,000 × 8,000 அந்த பேஸ் லைன் வந்துடணும். ஏன்னா நாங்கள் போட்ட காசை எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு ஒரு விவசாயிகள் சார்பாக இன்றைக்கி எங்கள் ப்ரெஸ் மீட் சார்பாக இதை ஒரு கவர்மெண்ட்டுக்கோ யாருக்கும் நாங்கள் இது ஒரு கோரிக்கையாகவே நாங்கள் வைக்கிறோம். குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கணும். இன்னொன்று நெல்லு கூட குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கிறாங்க. அந்த நிர்ணயிக்கிற விலையை வந்து அரசு வந்து சட்டமாக்க வேண்டும். அரசு குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவித்து விட்ட பிறகு ஏன் வெளி வியாபாரிகள் அதை குறைத்து வாங்குவது நடவடிக்கை வேண்டும். குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்க வேண்டும். ஒரு வல்லுநர்களை வைத்து சாகுபடி செலவு எவ்வளோ ஆகிறது, எவ்வளோ வருமானம் அந்த ஈல்டு வருகிறது, இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அப்படி செய்யப்பட்ட விலையை சட்டமாக்கி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து தோட்டக்கலைத்துறை தான் எங்களுக்கு வந்து விதை எல்லாமே கொடுக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையில் வந்து எங்களுக்கு இது விதை கொடுக்குது. அவர்களுடைய வழிகாட்டுதல் படி தான் நாங்கள் வந்து இது பயிர் வச்சுருக்கிட்டு இருக்கோங்க. அப்போ இது சம்மந்தமாக ஏற்கனவே வந்து ஏபிசி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்டு கமிஷனரை பார்த்து நாங்கள் முறையிட்டோங்க. அப்போ அவங்களும் வந்து இதையெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு இது ஏன் தேவையில்லாமல் வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வு என்ற பெயரில் வந்து தேவையில்லாமல் இது போலலாம் செய்கிறாங்க. அப்போ இதற்கு வந்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களும் வந்து வலியுறுத்துகிறாங்க. இது சம்பந்தமாக அதிகாரிகள் உணவு பாதுகாப்புத்துறை இருக்கக்கூடிய
அங்கே உயர் அதிகாரிகள்கிட்ட பேசுகிறாங்க, ஏன் இது போல் வந்து மக்கள்கிட்ட தவறான செய்திகளை எல்லாம் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத அவங்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து செங்கல்பட்டில் மாவட்ட கலெக்டர் எல்லாத்துட்டையும் கொடுத்து, அதே போல் தோட்டக்கலைத்துறையில் எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த சனிக்கிழமை அன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் எங்களுடைய தோட்டத்துக்கே வந்தாங்க. வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து விளைஞ்சிருக்கக்கூடிய பயிர் எடுத்து கட் பண்ணி பார்த்து விவசாயிகள்லாம் அவங்க முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க. இந்த இந்த பயிருக்குன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயிருக்குமே ஒரு கலர் இருக்குங்க. ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய லைகோபின் வந்து இதில் வந்து அந்த சிகப்பு நிறத்தை தரக்கூடியது, அதில் இந்த இதில் இருக்குங்க. அதை வந்து சட்டையில் இயல்பாகவே பட்டாலே அந்த வந்து சிகப்பு நிறம் ஆக தான் செய்யும். அப்போ இதெல்லாம் வந்து இயற்கையாக உள்ளது, இதில் எந்த விதமான வந்து அவர் சொல்ல மாதிரி கெமிக்கல் இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து அங்கே வந்து நாங்கள் டெமோ பண்ணி வந்து காமிச்சாங்க. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முன்னாடியும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளும் வந்திருந்தாங்க. அது இந்த செய்தியை வந்து பரவலாக தமிழகம் முழுவதும் எடுத்துகிட்டு போகணும். இதில் வந்து 16,000, இதில் செங்கல்பட்டில் மட்டுமே 16,000 ஏக்கரில் வந்து பயிரிட்டிருக்காங்க. இது தோட்டக்கலை துறையினுடைய அவர்களுடைய வழிகாட்டுதல் படி பயிர் செய்யப்பட்டது மட்டுமே 16,000 ஏக்கருங்க. அவங்க விதை கொடுத்துக்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய விதை கொடுத்து அவங்களுடைய வழிகாட்டுதல் படி வந்து நடக்குதுங்க. அப்போ இந்த சூழலில் இந்த தவறான பிரச்சாரம் வந்து விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்குது. நீங்கள் உணவுப் பொருளில் நடக்கக்கூடிய வந்து கலப்படத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய இது. ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் மக்களை தவறாக வழி நடத்துவதற்கு வந்து யாருக்கும் வந்து உங்கள் அதிகாரம் கிடையாதுங்க. அது அவர்களுடைய உள்நோக்கம் என்னங்கிறது வந்து என்னென்னா எங்களுக்கு அதில் வந்து சந்தேகத்துக்கு வருது. அதனால் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான நாங்கள் ஏற்பாடுகளை செஞ்சுட்டு ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்கோம். உயர்நீதிமன்றத்தை அணுகுவதற்கு வந்து நாங்கள் வந்து ஆயத்தமாக இருக்கோங்க. அதை நாங்கள் இந்த வாரத்தில் வந்து அதை நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கேசவன் வழக்கறிஞர். மேடம் இதில் வந்து வைங்க மேடம், இதுலேயும் வரும் மேடம், அதெல்லாம் வரும் மேடம், அதோட ப்ராப்பர்ட்டி அதுதான், புரியுதுங்களா? நல்லா போடணும், ஐத்து பிரித்து வருதுங்களா சார்? ஒரு தக்காளியை நசுக்கி வெள்ளை சட்டையில் போட்டாக்கா சோப்பு ஆகாம ஆகாதான்னு கேட்குற கதை சார் இது. தக்காளிக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான், இதுக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான் சார், புரியுதுங்களா? அவர் நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு எடுத்தா வராது போவாதுன்ற நீங்க அறுத்த பழம் தான் இது. இந்த பாருங்க உங்க கண்ணெதிரில் மேடம் முன்னொன்று இதனுடைய தன்மை அதுதான். அதுக்கான இது ஊசி போட்டு நம்ம அதை மாற்றணும். இது இதோட ப்ராப்பர்ட்டி மேடம். இது ஒருத்தருக்கு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த பழத்துக்கான தன்மை இதுதான். இந்த லைகோபைன் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது செவப்பாக தான் ஆகும். அதுதான் இதோட குவாலிட்டிங்களே. இது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இதை வந்து இந்த வாட்டி ரொம்ப பாழ்படுத்திட்டாங்க சார். சார் இப்போ எங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க, நாங்க எல்லாமும் சாப்பிட்றோம். அப்போ எங்களுக்கெல்லாம் அந்த வியாதி வரலையே, இவருக்கு மட்டும் எப்படி வியாதி வந்தது? இவர் இந்த மாதிரி உணவுத்துறை மேலே எங்களுக்கு ரொம்ப சந்தேகம். மாம்பழத்தில் கல் வைக்கிறாங்க, பழுக்குது, அதெல்லாம் விட்டுருவாரு. வாழைப்பழத்தில் மருந்து தெளிக்கிறாங்க, அதை விட்டுருவாரு. ஆனால் இந்த தர்பீஸில் எதுவுமே கலக்காத விவசாயிங்க சொந்தமாக பயிர் வைக்கிறோம். எருவை வந்து வண்டியாக கொட்டுறோம், டிராக்டராக எருவு கொட்டுறோம். அது எருவு கொட்டாது, இது விளையவே விளையாது. இதுக்கு மருந்துலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறது எல்லாமே பொய் சார், சுத்த பொய். விவசாயிங்களை அழிச்சிட்டாரு இந்த வாட்டி. அவர் மீது தக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம்.